சின்ன மருகள் சீரியல்ல இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல தமிழ்ச்செல்வியோட அந்த பெண் குழந்தைக்கு கண்ணுல லேசா மஞ்சளா இருக்கு. கால்ல ஏதோ தளம்பையின்னு சொல்லி பதறி போயி, தமிழ்ச்செல்வி என்ன பண்றா, நர்ஸ கூப்பிட்டு இந்த மாரி கண்ணு மஞ்சளா இருக்கு. கால்ல தளம்பெய்யுது. டாக்டர்ட்ட கூப்பிடுங்கும்போது, சரி குழந்தைய குடுங்க டாக்டர்ட்ட காட்டிட்டு வரேன். அப்படின்னு சொல்லி குழந்தைய நர்ஸ கூட்டிட்டு போயிடுறாங்க. இதுக்கிடையில தமிழ்ச்செல்வி கூட இருக்க அவங்க அப்பா, அம்மா எல்லாமே பதறி போயிடுறாங்க. என்னடி சொல்ற? இப்படி சொல்றியேடான்னு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. இப்ப பிறக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் திடீர்னு இந்த மாரி வர வாய்ப்பு இருக்குது. அப்படி இருந்தாங்கன்னா, ஒரு நாள் இன்குபேட்டர்ல வச்சாங்கன்னா சரியா போயிரும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அங்கேருந்து நர்ஸ் வரா. குழந்தைக்கு லேசா மஞ்சக்காமாலை இருக்குங்க. ஒரு நாளைக்கு இன்குபேட்டர் வச்சிருக்கேன் டாக்டர்ன்னு சொல்லவும், சரின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாங்க. உடனே டக்குன்னு தமிழ்ச்செல்விக்கு என்ன வருது, அவங்க மாமனார் வீட்ல இருக்கக்கூடிய அந்த ஆண் குழந்தைய பத்தி நினைப்பு வருது. உடனே டக்குன்னு மலருக்கு ஃபோன் அடிச்சு, இந்த மாரி குழந்தை எப்படி இருக்கான்? நல்லா இருக்கானாங்கும்போது, நல்லா இருக்கான். பால் சாப்பிட்டு ஜாலியா ஜம்முன்னு விளையாண்டுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி மலர் சொல்றா. இல்லக்கா, இந்த மாரி இங்க இருக்க என் பொண்ணுக்கு வந்து கண்ணு மஞ்சளா இருக்கு. அது மாரி அந்த பையனுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க என் பையனுக்கு அப்படிங்கும்போது, இல்ல நல்லாதான்ப்பா இருக்கும்போது அப்படி சொல்றா மலரு. சரிப்பா சந்தோஷம். இந்த மாரி இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி சப்போஸ் ஏதாவது அறிகுறி கண்ல மஞ்சளாவோ, கால்ல திடம் தெரிஞ்சுனாக்க, உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்கும்போது, அத பத்தி கவலைப்படாதேங்க்கா, நாங்க பத்திரமா பார்த்துக்குறோம் அப்படிங்கிறா. உடனே அந்த நேரத்தில பார்த்து தமிழ்ச்செல்வி மாமியார் வராங்க. வந்து குழந்தைய தூக்கிட்டு போய் தமிழோட மாமனார் ராஜாங்கத்தில போய், "என்னங்க குழந்தை வந்து இத்தன நாள் ஆகுது, குழந்தைய தூக்கவே மாட்றீங்க?" அப்படிங்கும்போது, "அதனால என்ன நம்ம வீட்டு பையன்" அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு குழந்தைய தூக்கி கொஞ்சுறாப்புல. அந்த குழந்தையும் அவங்க தாத்தாவோட செயின பிடிச்சுக்கிட்டு பார்த்து கொஞ்சம் சிரிக்குது. இதுக்கிடையில தமிழ்ச்செல்வி என்ன பண்றா, அவங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணிடுறாங்க. நேரா வீட்டுக்கு போறாங்க. வீட்ல போனதுமே ஆராய்ச்சி எடுத்து எல்லாம் பண்றாங்க, வைக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து தமிழ்ச்சியோட அம்மாச்சி, "நீ இங்க இருக்கிற, அம்மா இருக்கிற, அந்த குழந்தைய பார்த்துக்கிற. அம்மா இல்லாத அந்த குழந்தைய யார் என்ன என்ன பண்ண போறாங்க? எப்படி பார்க்க போறாங்க? அந்த குழந்தையோட அன்பு கிடைக்காதே" அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அப்படியே மனசு உழல்ற மாரி அவங்க அம்மாச்சி ஒரு பேச்ச ஆரம்பிக்குது. டக்குனு அப்பத்தான், "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அங்க இருக்கவங்களுக்கும் அக்கறை இருக்கும். நம்ம வீட்டு வாரிசு தானே, அதெல்லாம் பார்த்துக்குவாங்க. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்கன்னு" சொல்லி அப்பத்தான் ஒரு புகைப்படம் போட்டுருது. ஏற்கனவே தமிழ் வந்து ரொம்ப மனசங்கடத்துல இருக்கா, ஒரு குழந்தை அங்க தனியா இருக்காளேன்னு. போதாக்குறைக்கு தமிழோட தங்கச்சி என்ன பண்றா, "ஏக்கா இங்க பாப்பா அழுவுது, நீ பால் குடுத்துட்றக்கா. அங்க யாருக்கா குடுப்ப?" அப்படின்னு சொல்லுவாங்கல்லக்கா, ரெட்டை குழந்தனாக்க பாப்பாவுக்கு ஒரே மாரி பசிக்கும், ஒரே மாரி அழுவாங்க, உடம்பு சரியில்லாம ஒரே மாரி உடம்பு சரியில்லாம போகுமே அப்படின்னு. "இப்ப இங்க பாப்பா அழுவுது, நீ பால் குடுத்துட்டு அங்க யாருக்கா குடுப்ப?" அப்படின்னு சொல்லி தமிழ்ச்செல்விய கொஞ்சம் அப்படியே டென்ஷன் ஆக்குற மாரி தமிழ்ச்சி தங்கச்சி பேசுறா. இங்கே தமிழ்ச்சியோட பையனை வளர்க்குற பொறுப்பு பார்த்தீங்கன்னா, மலர் கையில தான் இருக்கிற மாரி தெரியுது. அந்த நேரத்தில பார்த்து திடீர்னு மலர் என்ன பண்ணுறா, கருப்ப கூப்பிட்டு, "அண்ணே கொஞ்சம் தம்பிய பார்த்துக்குங்க, நான் போய் குளிச்சுட்டு வந்துருங்கும்போது." "அதை காட்டி என்ன வேலை இருக்கு? பாய் விரிச்சு படுக்க போடு, என் மாப்பிள்ளை நான் பார்த்துக்கிறேன்." அப்படிங்கும்போது மலர் வாய விரிச்சு குழந்தைய படுக்க வச்சுட்டு குளிக்க போயிடுறா. கருப்பு குழந்தைகிட்ட ரொம்ப அப்படியே ஒருக்க பேசுகிறாப்புல. "இந்த மாமனுக்கு கல்யாணம் ஆகல, கல்யாணம் ஆகியிருந்தாக்க ஒரு பொண்ணு பிறந்திருக்கும், உன்னைய கட்டி கொடுத்துருப்பேன். இருந்தாலும் பரவாயில்ல, உங்கள் அப்பா நான் வளர்த்தேன், இப்போ நீ நல்லா போகிறேன். உங்கள் அப்பா மாதிரியே நீ நல்லா பார்த்துக்கணும்." ரொம்ப அப்படியே உருக்கமாக பேசுகிறாப்புல. அந்த நேரம் பார்த்து சேது இந்த பக்கம் வர்றான். சேதை கலாச்சி தள்ளிடணும்னு கருப்பு முடிவு பண்ணி, "அச்சச்சோ! அப்படியே உங்க அப்பன மாரி திருட்டு முழி முழிக்கிறியாடா? அப்படியே உங்க அப்பா வாய் மாரி பொக்கு வாயா இருக்காடா? உங்க அப்பா இப்படிதான் சின்ன பிள்ளையில புக்காய வச்சுக்கிட்டு திருட்டு முழி முழிப்பான்டா." அப்படின்னு சேர போடு வார்றாப்புல கருப்பு. "உன்னைய பார்த்தா சின்ன வயசுல உங்க அப்பனை பார்த்த மாரியே இருக்குடா. கலவணி பையன் மவனே, திருட்டு பையன் மவனே, அந்த பையன் மவனே" அப்படின்னு சொல்லி குழந்தைய கொஞ்சுறத பார்த்துட்டு சேது கடுப்பாயி, "கொஞ்சணும் ஒழுங்கா கொஞ்சு." அது கருப்பு. "இங்க பாரு சேது, நான் என் மருமன கொஞ்சுறேன், டிஸ்டர்ப் பண்ணாத" அப்படின்னு பழையபடி, "என்னடா திருட்டு பையன் மாரி முழிக்கிற? என்னடா ஒருத்தி இப்படி முழிக்கிற?" அப்படின்னு சொல்லி சேத டைரக்ட்டா அட்டாக் பண்றாப்புல குழந்தை மூலியமா. சேது அப்படியே முழிக்கிறான், என்னடா பண்றதுன்னு தெரியாம. ஆனா கருப்பு இன்னைக்கு செம வெல்கம் பண்றாப்புல. கருப்பு ஸ்மார்ட்டா ஒரு திட்டம் போடுறாப்புல. "ஏன்டி மாப்பிள, குழந்தை பிறந்து இத்தன நாள் ஆகுது, குழந்தைய தூக்காமயா இருக்க?" அப்படின்ட்டு ஒரு பிளான் பண்றாப்புல. "மாப்பிள எனக்கு வயித்த கலக்குது, குழந்தைய கொஞ்சம் பார்த்துக்கோ, நான் பாத்ரூம் போயிட்டு வரேன்." அதெல்லாம் என்னால முடியாது, யாரையாவது கூப்பிட்டு பார்க்க சொல்லுங்கங்கிறான் சேது. "ஏய் பெத்தப்பன் நீ பார்க்க மாட்டா, வேற ஆள் பார்க்கணுமா? இரு மாப்பிள, ஒரு 5 நிமிஷத்துல வரேன்னு" சொல்லி ஓடி போயிடுறாப்புல. போயிட்டு ஒளிஞ்சு நின்னுட்டு பார்க்குறாப்புல. குழந்தை அழவே மாட்டேங்குது. "சின்ன மாப்பிள கோச்சுக்காதீங்க" அப்படின்னு சொல்லி தட்ட எடுத்துட்டு டொம்முன்னு தட்டவும் குழந்தை அழுவ ஆரம்பிச்சிருது. சேதுக்கு இருப்பு கொள்ளல. இருக்கிற வீட்ல இருக்கிற பூராம் கூப்பிடுறாங்க, யாரையுமே காணோம். குழந்தையும் அழுவுது. குழந்தைய தூக்க வேண்டிய கட்டாயம். போய் தூக்க போறாப்புல இன்னைக்கு. அதோட இன்னைக்கு சீரியல் முடியுது. கருப்போட இந்த ஒரு பிளே செம்ம ஹைலைட்டுன்னு தான் சொல்லணும்.